கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாரோன் தரிசன டிவி மூலமாக மீண்டும் உங்கள் மத்தியில இந்த ஆறுதலின் நேரம், இந்த நேரத்தில நான் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யாகவே இந்த வேளையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் காத்து கொள் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். உறவுகளை நாம் உதறிவிட்டு உயிரோடு நாம் இருந்து என்ன பயன்? அன்பை அழித்து விட்டு ஆள் மட்டும் இருந்து என்ன பயன்? நீங்க வாழும்போது உங்களிடத்தில உள்ளதை அள்ளி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மூலமாக நல்லதை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களோடு இருக்கிற நபர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று இந்த செய்தியின் மூலமாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில நாம் இப்படியாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த நாளிலே நாம் கவனிக்கிற காரியம், நம்ம கிட்ட இருக்கிற பணம், வீடு, சொத்து, இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பல திட்டங்களை நம்ம பிளான் பண்றோம். ஆனா இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மனசு மட்டும் மாறிட்டா போலுங்க, பல குடும்பங்களில மகிழ்ச்சி, சமாதானம், ஒரு சந்தோஷம், அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமான காரியம் அங்க இருக்கும். ஏன்னா மனசு மட்டும் மாறினா போதும், ஒரு சின்ன காரியம்தான். ஆனா இன்னைக்கு அந்த மனசு மாறுகிற அந்த இடத்துக்கு ஜனங்கள் வருவது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான ஒரு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் தான். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அந்த இருதயம் கலங்கிடுச்சுன்னா, அந்த இருதயத்தை நீங்க பாதுகாக்காம போயிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிகாரியா இருந்தாலும், அந்த மனசு உடைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. வாழ்க்கையே நிறைய பேருக்கு முடிஞ்சு போயிடுது. ஆகவேதான் சொல்றாரு, உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த வேளையில சொல்றார். பாருங்க, எப்படி நாம் காத்துக்கொள்வது? அந்த இருதயத்தை நாம் எதை வைத்து பாதுகாக்க முடியும்? இதே வேத புத்தகத்தில ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, நான் வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 22, 23 இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும்போது, இங்கே ஆவியின் கனியை குறித்து ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இந்த ஆவியின் கனி பார்த்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நல்லா கவனிங்க. இந்த காரியங்களிலே நான் வாசித்த இந்த 9 காரியங்களிலே 3 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில நான் ஒரு சில காரியங்களை இந்த செய்தியின் மூலமாக நாம் சொல்லி, அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க நான் ஜெபித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். அன்பு, நீடிய பொறுமை, நற்குணம், இந்த 3 காரியத்தை குறித்து நான் உங்க மத்தியில நான் பேசவிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நிறைய பணம் இருந்தா அதனால அவன் நல்லா இருக்க முடியும், அதுவும் இல்லைங்க. அது பெரிய வீடு இருந்தும் அங்க நிம்மதி இல்லாம அந்த லைஃப் இருக்குன்னு சொன்னா அந்த லைஃப் வேஸ்ட்டுங்க. ஆனா சின்ன குடிசை தான், எதுவும் பெருசா இல்லை, ஆனா கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கு, நிம்மதி இருக்கு, சமாதானம் இருக்கு. இதுதான் அன்பால் கிடைக்கும் கிஃப்ட். அந்த அன்பால தேவன் நமக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆவியின் கனிகளிலே
அன்பு மிக நாம் கவனமாய் கையாள வேண்டிய ஒரு காரியம். அந்த அன்பு இருக்குன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், வேதத்துல இப்படியாய் இன்னொரு வார்த்தை உண்டு, அன்பு திரளான பாவங்களை மூடும். மற்ற இடத்துல எவ்வளவு பெரிய குற்றங்கள், குறைகள், பிழைகள் இருந்தாலும் அவர்கள் மீது நாம் அளவுக்கு அதிகமாய் அன்பை நாம் வைக்கும் போது, அந்த ஒரு பிரியத்தை வைக்கும் போது, இந்த பாசத்தை வைக்கும் போது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தில் இருக்கிற குற்றங்கள் தெரியாது. நாம் அவர்களை நேசிப்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம். ஆகவே அன்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் சொன்னாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு, நீங்க இறைவனை, தேவனை நீங்க காண்பிக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் உங்கள் மூலமாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால், நீங்க பெரிய பிரசங்கம் செய்யணும், பெரிய மேடை வச்சு பேசணும், அதெல்லாம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் நீங்கள் சந்திக்கிற நபர்கள், உறவினர்கள், சக மனிதர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் மெய்யான அன்பை, இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய அன்பை நீங்க அவங்களுக்கு காண்பித்தீர்கள் என்றால், மெய்யாகவே அவர்கள் இயேசுனுடைய அந்த அன்பால் தொடப்படுவார்கள். இயேசுனுடைய அந்த மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்தபடியாக நீடிய பொறுமை. நீடிய பொறுமை குறித்து நான் உங்கள் மத்தியில நான் ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலரை மாத்தணும், சிலர் அவங்க செய்யறது சரியில்லை, அவங்க இதை மாத்திக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட போராடி போராடி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்றதை விட, அவங்க இருக்கிறாங்களே அந்த நிலை அப்படியே அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்றால், அதை நாம் பொறுத்து கொள்வோம் என்றால், அவர்களை நாம் அன்பினாலே நேசித்து அவர்களை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம் என்றால், அந்த நீடிய பொறுமை இருந்தா மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். நிச்சயமாக வாழ்க்கை சுமூகமா இருக்கும். நல்லா கவனிங்க. சிலரை மாற்றுவதற்காக, சிலரை மாற்றுவதற்காக தேவன் நம்மை வைத்திருப்பார். சிலரை மாற்றுவதற்காக தேவன் நம்மை வைத்திருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக, நமக்குள்ள இருக்கிற பிடிவாதத்தை மாற்றுவதற்காக, நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கரைகள், குறைகள், பலவீனங்களை மாற்றுவதற்காக சிலரை நம்ம கூடவே வச்சிருப்பாரு. அவங்க செய்கிற காரியம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம ஃப்ரீயா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம விருப்பத்தை நம்ம வெளிப்படையா நிறைவேற்ற முடியாது. தேவன் அவர்களை நம் மத்தியிலே வைத்திருப்பார், நம்ம அருகிலே வைத்திருப்பார், நம்ம கூடவே வச்சிருப்பார். ஒருவேளை வேலை ஸ்தலமா இருக்கலாம், இல்ல கல்லூரியா இருக்கலாம், அல்லது பள்ளியா இருக்கலாம், அல்லது குடும்பமா இருக்கலாம், அல்லது சுற்றி இருக்கிற நட்பு வட்டாரமா இருக்கலாம். ஏன் இவன் என் கூடவே இருக்கிறான், இவன் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை மாற்றுவதற்காக தேவன் அவர்களை உங்கள் அருகிலே உங்களோடு கூட தேவன் வைத்திருக்கிறார். அதை புரிந்து நீங்கள் பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை சகித்து நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால், நிச்சயமாக தேவன் உங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வடிவமைப்பிலே, அந்த கட்டமைப்பிலே, அந்த டிசைன்ல உங்க லைஃப தேவன் மாற்றுவதற்கு அவர்கள் பயனுள்ள பாத்திரங்களாய் இருப்பார்கள். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீடிய பொறுமை. அன்பு, நீடிய பொறுமை. அடுத்தபடியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் பேச விரும்ப நினைத்த காரியம் நற்குணம். இந்த அன்பும் நீடிய பொறுமையும் நமக்கு இருக்கும் என்றால், நிச்சயமாக நமக்குள்ளே நற்குணம் இருக்கும். நற்குணம் இயல்பா வந்துடும். அப்ப அந்த நற்குணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற
நபர்கள் நம்மை இயல்பாக அவர்கள் நேசிப்பார்கள். நம்மை தேடி அவர்கள் வருவார்கள். நம்முடைய விருப்பத்தை அவர்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, நற்குணம் இருக்க வேண்டும். இந்த அன்பும் நீடிய பொறுமையும் இரண்டும் நமக்குள்ளே வந்து விடும் என்றால் நமக்குள்ளே நற்குணங்கள் தானாக வந்துவிடும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நற்குணம் கிடையாது. நம்மோட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த சுபாவம் தான் நற்குணம். இந்த நற்குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் காலையிலே மாலையிலே நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களா இருப்போம். நிச்சயமாக கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். அது அவருடைய இயல்பு. அந்த வேளையில நம்ம தேவனிடத்திலே அந்த ஜெபத்திலே கேட்க வேண்டிய காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு அன்பை தாங்க, ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமையை தாங்க, ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல குணத்தை தாங்க, ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த அன்பும் அந்த நீடிய பொறுமையும் அந்த நற்குணமும் உங்களுக்கு வந்துவிடும் என்றால், உங்களோடு அது கலந்து விடும் என்றால், உங்கள் வாழ்க்கையில அது இணைந்து உங்களுடைய சுபாவமாக மாறிவிடும் என்றால், நிச்சயமாக நீங்கள் எந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து போகிறீர்களோ, எந்த நபர்களெல்லாம் சந்திக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே அவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை பார்ப்பார்கள். இயல்பாக உங்களை தேடி ஜனங்கள் கடந்து வருவார்கள். ஆகவேதான் நான் ஆரம்பத்திலே நான் ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில நான் சொன்னேன். மீண்டும் அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களிடத்தில உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உறவுகளை உதறிவிட்டு உயிரோடு இருந்து என்ன பயன்? அன்பை அழித்து விட்டு ஆள் மட்டும் இருந்து என்ன பயன்? நீங்கள் வாழும்போது உங்களிடத்தில் உள்ளதை அள்ளி கொடுங்கள். நீங்கள் வாழும்போது உங்களிடத்தில் உள்ளதை அள்ளி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மூலமாக நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு முறை வாழப்போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது வேகமாய் முடியும். அது எப்பொழுது முடியுது என்று தெரியாது. எப்பொழுது அது முடியும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த நாள் எனக்கு இறுதி நாளா இருக்கும் என்றால், நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பொறுத்துதான் தேவன் எனக்கு நியாயத்தை செய்வார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வசதியை தாங்க, நல்ல ஒரு பணத்தை தாங்க, நல்ல ஒரு பதவியை தாங்க, நல்ல ஒரு உயர்வை தாங்க என்று நாம் கேட்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படியாக, என்னிடத்திலே பேசுகிறவர்கள் உம்முடைய அன்பை காணும்படியாக, ஆண்டவரே அவர்கள் எனக்கு கொடுக்கிற எல்லா நெருக்கத்தையும் தாங்கத்தக்கதான பொறுமையும் கிருபை எனக்கு கொடுத்து, எனக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து ஜனங்கள் என்னை தேடி வரும்படியாக, என்னை ஒரு சாட்சி உள்ள பாத்திரமாக, ஆண்டவரே நான் வசிக்கிற இடத்திலே உம்மை வெளிப்படுத்துகிற மகனாக, உம்மை காண்பிக்கிற மகளாக என்னை வெய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேத பகுதி, இந்த செய்தியினுடைய அந்த கருப்பொருள் என்னவென்றால், காத்துக்கொள் என்று சொல்லி, காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம எதை காத்து கொள்ள வேண்டும்? எதை நாம் காத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய அன்பை ஜனங்களுக்கு காண்பித்து காத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த நீடிய பொறுமையை காண்பித்து, நீடிய பொறுமையை காண்பித்து இந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
எனக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்களை காண்பித்து என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நாம் வாழ்கிற அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு செய்திகளை கொடுக்கிறோம், எவ்வளவு பாடல்களை பாடுகிறோம், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை நாம் செய்கிறோம் என்பதெல்லாம் பொருள் அல்ல, கணக்கல்ல. நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நடைமுறையிலே தேவனுடைய அன்பை அவர்கள் பார்த்தே ஆக வேண்டும், அவர்கள் ருசித்தே ஆக வேண்டும், அவர்கள் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். முதலாவது நாம் வாழ்கிற அந்த வீட்டிலே நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை வாலிப மகனாய் நீ இருப்பாய் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய மகனே, மகளே, நீ உன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோருக்கு நீ சாட்சியுள்ள மகனாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்விலே அவர்கள் இயேசுனுடைய அந்த அன்பை, அந்த சுபாவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆன சகோதரன் சகோதரியா இருப்பீர்கள் என்றால், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அவர்கள் தேவனுடைய அன்பை காண்பிக்கிற, தேவனுடைய அந்த நீடிய பொறுமையை காண்பிக்கிற, தேவன் கற்றுக் கொடுக்கிற அந்த நற்குணங்களை காண்பிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் என்றால் வாழ்க்கை சுகமாயிருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தேவனுடைய அன்பை பார்ப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாக, ஒரு சாட்சியாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற நான் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே இருக்கிற குண்டு பெரும்பேடு என்ற கிராமத்தில நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமணம் முடிந்து 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய மகள் காலேஜ் முடித்து அவள் வேலைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய மகன் அவன் காலேஜில் 3வது வருடம் அவன் படித்து கொண்டிருக்கிறான். எனக்கு திருமணம் முடிந்து 23 வருடம் கடந்திருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த 23 வருடத்திலே என்னுடைய மனைவியை நான் ஒரு நாளும் என் கை நீட்டி அடித்ததே கிடையாது. என்னுடைய பிள்ளைகளையும் நான் அடித்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக, தேவ சமூகத்தில, இந்த தரிசன டிவிக்கு முன்பாக எத்தனையோ 1000 நபர்கள் இதை பார்க்கலாம். அவர்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் படித்தது குறைவுதான். 10ஆம் கிளாஸ் நான் ஃபெயிலு. என்னுடைய மொத்த மார்க்கே 105 மார்க் தான். ஆனா எனக்கு கற்றுக் கொடுத்தது வேதம், எனக்கு கற்றுக் கொடுத்தது தேவனுடைய பாதம். இந்த 2ம் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் என்னை இம்மற்றும் நடத்தி இருக்கிறார். இம்மற்றும் என்னை அவர் போதுமானவராய் நடத்தி இருக்கிறார். இம்மற்றும் என் தேவையை சந்தித்து இருக்கிறார். இதுவரையில நடத்தினவர் இனியும் அவர் நடத்துவார். நான் உங்கள் மத்தியில நின்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற இடத்தில கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், தயவாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வாசித்து, நீங்கள் நம்பி விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், எந்த பலவீனத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றி ஆசீர்வதித்து நேர்த்தியாய் நடத்தும். அவர் தேவைகளை சந்தியும்.
அவர்கள் உண்மை காண்பிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. உடைய நாம மகிமை அடையட்டும். இயேசுக்கு சொல்வா ஜபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.